நாங்கள் ஒரு நாளைக்கு சராசரியாக 100 நோயாளிகளை பார்க்குறோம். ஆனால் இப்படி ஒரு விசித்திரமான நோயை நாங்கள் பார்த்ததே இல்லை. இது மூர்த்தியோட கதை. நான் தான் மூர்த்தி. எனக்கு 45 வயசு ஆகுது. நான் சின்ன வயசுலேருந்தே அசிங்கமாக பேச பழகிட்டேன். என்னோட பேச்சு திறமையை பார்த்து ஒரு அரசியல் கட்சியில் என்னை சேர்த்துக்கிட்டாங்க. எல்லா மேடையிலையும் காசு குத்தா போதும், பாரபட்சமே இல்லாமல் யாருனாலும் கழுவி ஊற்றுவேன். ஆனால் இப்போது கேன்சருக்கு கூட மருந்து இருக்கிற இந்த காலத்தில் மூர்த்திக்கு வந்திருக்கிறது ஒரு மோசமான வியாதி. பல வருஷமாக இவர் தொடர்ந்து ஆபாசமாக பேசிட்டு வந்ததால் இவரோட சிறுகுடல் பெருக்குடல் கன்ஃபியூஸ் ஆகி கீழ் வழியாக வெளியேற்ற வேண்டிய கழிவை மேலே வாய் வழியாக வெளியேற்றுது. என் வாய் வழியாக ஆய் போகிற நோய் வந்ததுலேருந்து என் பொண்டாட்டியும் என்னை விட்டு போயிட்டா. நான் பேசும்போது கைத்தட்டி ரசித்த என் கட்சிக்காரங்களும் நான் உதவின்னு கேட்டு நின்னா மூக்கை பொத்திட்டு போடன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கஷ்டப்படுற எனக்கு உதவிக்கு யாரும் வரல. இதில் சோகம் என்னன்னா, இந்த வாயை எங்களால் அடைக்கவே முடியலை. மூர்த்தியை எங்களால் காப்பாற்ற முடியலை.